வெல்கம் டு அவர் சேனல். சம்மருக்கான குயிக் லஞ்ச் மெனுவில் இன்றைக்கி நம்ம 2 ரெசிபீஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேரளாவில் ஃபேமஸான சம்மல்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அரை முடி தேங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 வரமிளகா மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்து அரைக்கும் போது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், வரமிளகா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. துருவி வச்சுருக்க தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வதக்கி இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளவுதாங்க, குயிக்கான துவையல் கேரளா ஸ்டைல் சம்மல்லி ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா ராஜஸ்தானி கடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கெட்டி தயிரை நான் எடுத்துக்கிறேங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கரைஞ்சிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதும் கடைஞ்சி வச்சிருக்கிற மோரை இதில் சேர்த்துடுங்க. இதில் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கைவிடாமல் கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தால் போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு மோர் குழம்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதை அதை விட குயிக்காக செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிற இந்த 2 குயிக்கான லஞ்ச் ரெசிபீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ரெசிபீஸுமே 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல் லஞ்ச் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.